நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கால் எடுத்து வச்சவர் நீல் ஆம்ஸ்ட்ராங் சொல்றீங்கல்ல, அந்த களத்திலே முதலில் கால் எடுத்து வைத்தது நீல் ஆம்ஸ்ட்ராங் தான். ஆனால் அந்த களத்தினுடைய பைலட் அவர் கிடையாது. பைலட்டுடைய பேர் எட்வின் சி ஆல்ட்ரின். அவன் கிடையாது. நீல் ஆம்ஸ்ட்ராங் கோ பைலட். இந்த எட்வின் இருக்கார் இல்லையா, அவருக்கு 12 வருஷம் அனுபவம் இருக்கு. He is a moon walker. அவருக்கு நிலாவுல எப்படி நடக்கிறது 12 வருஷம் அனுபவம். 3 வருஷம் அந்த குளோப்ல பறந்து இன்டென்ஸ் ட்ரைனிங். அவர் ஏன் முதல்ல கால் வைக்கல? எட்வின் எழுதுற களம் போய் இறங்குச்சான். நான் இதை வாசிக்கிறேன். உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனுக்காக இதை சொல்றேன். என் குழந்தைகளே, தமிழ் உறவுகளே, எப்படி முந்திக்கணுங்கிறதுனால சொல்றேன். நான் முந்திக் கொள்கிறேன். என்னை போல் நீங்களும் முந்திக் கொள்ள வேண்டும் என்ற பேராசையுடன் தான் உங்களிடத்தில் வந்து நின்று பேசுகிறேன். ஒரு சாதாரண மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் படித்த ஏழை குடும்ப பிள்ளை நான். இன்றைக்கு நான் இந்த அளவிற்கு சில வெற்றிகளையும் சில செல்வாக்கையும் சில சம்பாதனைகளையும் செய்திருக்கிறேன் என்றால் எங்கே முந்திக் கொள்ள வேண்டுமோ அங்கே முந்திக் கொண்டவள் நான். எப்படி முந்திக் கொள்வதுன்னு சொல்றேன். களம் போய் இறங்குது. நான் இதை வாசிக்கிறேன். கதவு திறக்குது. பைலட் நிக்கிறார். யாரு? எட்வின் சி ஆல்ட்ரின் நிக்கிறார். நின்னுட்டு மேல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வருது. Now the pilot shall pass. கீழே பார்க்கிறார். என்ன நிலம் தெரியல. 12 வருஷமா பார்த்த ஆர்டிபிஷியல் நிலம் முன்னால கிடக்குது. அதுல கேஸ் இருக்கா? புவியீர்ப்பு சக்தி எப்படி இருக்கு? இறங்குனா வருவோமா? யோசிக்கிறதுக்கு 3 செகண்ட் எடுத்தார். அடுத்த ஆர்டர் வந்துருச்சு. Now the co-pilot shall pass. நீல் ஆம்ஸ்ட்ராங் டக்குனு கால் வச்சிட்டான். இது ஏன் நிகழ்ந்தது என்றால், நீல் ஆம்ஸ்ட்ராங் he is not a spaceman, he was a seaman. அவன் கடல் படையிலே பயிற்சி பெற்றவன், ஆழ்கடல் நீச்சல் தெரிந்தவன், துணிச்சலானவன். ஆழ்கடல் நீச்சல் என்பது ஆர்டிபிஷியலா நீங்க உள்ள பறக்கிறீங்களா பாதுகாப்பா, அப்படியானது அல்ல. என் குழந்தைகளே, வெறும் தியரிட்டிக்கலா இருக்காதீங்க, பிராக்டிக்கலா இருந்து ஜெயிச்சு வாங்க.